ஒரு பெண்மணி கோயம்புத்தூரிலிருந்து வந்தார்கள். வாசகம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், வாசகம் முடிந்து விட்டதம்மா, நாளைக்கு வந்து வாசிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், இல்லை ஃபாதர், நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன், ஆனால் ஒரு கஷ்டமான ஒரு கனமான ஒரு வேண்டுதலோடு தான் வந்திருக்கின்றேன். ஒரு இடியாப்ப சிக்கல், அவர்கள் சொன்ன பிரச்சனை. இதெல்லாம் எப்படி தீரப்போகுது என்று தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் தீரும், இந்த அன்னையை நோக்கி வந்திருக்கின்றேன், தீரும் என்று சொன்னார்கள். அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகு நான் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு நன்றி சொல்ல வருவேன். அப்படி நன்றி சொல்ல வருகின்ற பொழுது எனக்கு ஒரு வாசகம் கொடுங்க, நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க, மாதா உங்களுக்கு செய்து அனுப்புவார்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். என்னுடைய சர்ப்ரைஸாக அடுத்த நாள் மதியம் மாலை நேரம், அடுத்த நாள் மாலை நேரமே இங்கே வந்துட்டாங்க. அன்றைக்கி தான் மதியானம் போகிறாங்க, அடுத்த நாள் மாலை நேரமே வந்துட்டாங்க. என்னம்மா நேற்று ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்களே, போகலையா, தங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். நான் போய் வீடு சேருவதற்குள்ளாக நான் வேண்டிக் கொண்ட அந்த காரியம் நடைபெற்று விட்டது ஃபாதர். உடனே பஸ்ஸை புக் பண்ணேன். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். நான் போய் இறங்குறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு ஃபாதர். அதனால தான் உடனே அடுத்த பஸ் மாறி மாறி வந்துட்டேன். எனக்கே செலுத்த அமுது போல் இருந்தது. வாசகம் கொடுக்குறீங்களா ஃபாதர் அப்படின்னாங்க. கண்டிப்பாக வாசிங்க, சாயந்தர பூசையில் வாசகம் வாசிங்க. அவ்வளவு புதுமை. வழிகாட்டுகிறார்கள். இந்த பேராலயத்தை சுற்றி பார்த்தோம் என்றால் எத்தனையோ விதமான பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் எல்லோருக்குமே மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த அன்னை இருக்கின்றார். இந்த பேராலயத்தை சுற்றி பார்த்தோம் என்றால் அத்துணை சகோதர சகோதரிகள் அன்னையே தாயே என்று சொல்லி அவர்களுக்கு இந்த திருப்பலி ஜெபங்கள் எல்லாம் தெரியுமா என்று தெரியவில்லை. 3 மணி திருப்பலியில் பார்த்தோம் என்றால் அத்துணை பிரமதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் அமர்கிறார்கள். திருப்பலி முழுவதுமாக அமர்கிறார்கள், அந்த அன்னையை பார்க்கின்றார்கள். ஆக எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாக, ஒளியாக இந்த அன்னை விளங்குகின்றார். அப்படிப்பட்ட அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் பிறருக்கு நம்பிக்கையிலும் நல்லது செய்வதிலும் வழிகாட்டியாக, ஒளியாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம்.